ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கோதுமை மாவில் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாகவும் நல்ல லேயராக நான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் ரொம்ப புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் தயிர் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருட்களையும் மெஷர் பண்ணிக்கோங்க. அரை கப் அளவு தயிர் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதே அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, அப்படி இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவு ஈனோ, எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது 3ல் எது வேணும்னாலும் உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நான்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு எல்லாமே ஒன்று சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் 2 கப் அளவு மாவு சேர்த்துருந்தேன் இல்லையா, எக்ஸ்ட்ரா எந்த மாவும் எனக்கு தேவைப்படலை, அதனால நான் அப்படியே பிசைஞ்சிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. மாவு எல்லாமே பிசைஞ்சதுக்கப்புறமா சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு உருட்டுறது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம மொத்த மாவையுமே சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ மொத்த மாவையுமே இந்த மாதிரி சின்ன பீடாவாக உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கிறதுக்கு நம்ம வர கோதுமை மாவை நல்லா பிரட்டிட்டு தேய்ச்சிக்கலாம். நம்ம நான்கு தேய்க்கும் போது சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது. மாவு கொஞ்சம் கனமாக இருக்கணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப பெருசாக தேய்ச்சிட வேண்டாம். இந்த மாதிரி சின்னதாக தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இதோட திக்னஸ் இந்த அளவில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மொத்த மாவையுமே தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் செய்கிறதுக்காக பேன் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. பேன் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நானை உள்ளே வச்சுட்டு ஹை ஹீட்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு விட்டுக்கோங்க. நான் இதில் பட்டரோ ஆயிலோ எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது மேலே நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம். ஹை ஹீட்டில் வச்சு திருப்பி போடும்போது இந்த மாதிரி நல்லா பூரி மாதிரி உப்பலாக வரும். அவ்வளோதான், நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு நான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் பிரித்து பார்க்கும்போது நல்ல லேயராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கோதுமை மாவு நான் கூட உங்களுக்கு பிடிச்சமான கிரேவி வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்